ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் அ காஸ் நாலேஜ் ஷீட்டில் இருக்கக்கூடியது. ஒரு காரணத்துடன் இல்லை ஒரு காரணத்திற்கான நட்பு. எக்ஸாமின் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், தே ஆர் ஆஃபன் ஃபார் அ காஸ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய நட்பு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காரணத்தோடு இருக்கும், ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். There could be several reasons for your friendships. நிறைய காரணங்கள் இருக்கலாம் உங்களுடைய பல நட்புகள் உருவாவதற்கு. You make friends because you have a common enemies. இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா, பகைவனுக்கு அது மாதிரி நண்பராயிருப்பாங்க. ரெண்டு பேருக்கு காமனா ஒரு எனிமி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க, நண்பர்கள் ஆயிடுவாங்க. Fear or threat to survival can bring people together. பயம் ஒண்ணு, உயிர் வாழ்வதற்கான ஒரு அச்சுறுத்தல். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் நண்பர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் நண்பர்கள் ஆயிடுவாங்க. யூ மேக் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் அ காமன் ப்ராப்ளம்ஸ். பொதுவான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் என்ன ஆவாங்க, நண்பர்கள் ஆகும். நிறைய பார்த்துருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பர்டிகுலர் கம்பெனியில சீட்டு போட்டு ஏமாந்தவங்க சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, போராடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லையா, பொதுவான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னஸ் ஆர் ஜாப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸெட்ரா. ஒரு வேலையில ஒரு திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுவாங்க. இது மாதிரி பீப்புள் கெட் டுகெதர் அண்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் தே ஹாவ் அ காமன் இன்ட்ரெஸ்ட். ஒரு பொதுவான ஒரு விஷயத்துல ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க. த்ரூ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பாங்க, ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. ஸோ பொதுவான ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கக்கூடியவங்க நண்பர்களாக இருப்பாங்க. யூ மேக் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் காமன் டேஸ்ட். ஒரே விதத்துல ஒரு டேஸ்ட் இருக்கக்கூடியவங்க, ஒரு அதே மாதிரிதான் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க. யூ ஹாவ் அ சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் இல்லையா, விளையாட்டுகள்ல இல்ல திரைப்படங்கள்ல, மியூசிக், என்டர்டைன்மெண்ட், ஹாபிஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரே ஒரு கருத்து இருக்கக்கூடியவங்க நண்பர்களாக இருப்பாங்க. பீப்புள் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் கம்பேஷன் அண்ட் சர்வீஸ். சேவை செய்யறதில்ல, இல்ல ஒரு கருணை அடிப்படையில் கருணை மனப்பான்மை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. அவுட் ஆஃப் கம்பேஷன் அண்ட் பிட்டி ஃபார் சம் ஒன் யூ பிகம் ஃப்ரெண்ட்ஸ் வித் தம். இல்லை யார் மேலாவது ஒரு இரக்கம், ஒரு கருணை இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்று சேர்ந்து நண்பர்களாக ஆவாங்க. பீப்புள் ரிமைன் ஃப்ரெண்ட்ஸ் மியர்லி பிகாஸ் ஆஃப் லாங் டேர்ம் அக்வைண்டன்ஸ். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அறிமுகம் ஆனவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இன்னும் அந்த நட்பை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. Brave are those who nurture friendships for only friendship's sake. Brave are those who nurture friendships for only friendship. அந்த நட்பு எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நட்போடு இருக்கிறவங்க தான் ரொம்ப தைரியமானவங்க. Such friendships will neither die nor become sold. என்னாகாதான் அந்த நட்பு அப்படி ஒரு சூழ்நிலையில் உருவான நட்பு மட்டுமே, அவங்களுடைய இயல்பே நட்பாக இருக்கிறது தான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே ஏற்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பு என்னைக்குமே அழியாதது, புளித்து போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப நாள் கழிச்சு புளிச்சு போயிரும் சொல்ல, அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. Only through wisdom can one uncover one's friendly nature. ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் ஒருத்தருடைய இயல்பான அந்த ஒரு நட்பு பாராட்டக்கூடிய இயல்பான குணத்தை என்ன பண்ண முடியும், வெளிக்கொண்டு வர முடியும். நம்ம நினைக்கலாம், நம்மலாம் அந்த மாதிரி டைப் இல்லை, நம்மலாம் யார்ட்டையும் பேச மாட்டோம் அப்படின்னு மனசுல தோணுது. இல்லை, ஞானத்துல இருக்க இல்லையா, ஞானத்துல இருக்கிறது இந்த மாதிரி சாதனா செய்ய நம்மளுடைய இயல்பான குணமான அந்த இரக்க குணம், இல்ல ஒரு நட்பு, ஃப்ரெண்ட்லி நேச்சர் இல்லையா, அது எல்லாமே வெளிப்படுது. நீ அந்த மாதிரி வெளிப்பட்டு அப்படி ஏற்படக்கூடிய நட்பு எப்போதுமே நிலைத்து இருக்கும். ஸோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எதனோட அடிப்படையில் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆராய்ச்சி அப்புறமா டைம் இருக்கும்போதோ பண்ணிக்கலாம்.
புரிஞ்சுங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் அ காஸ், ஒரு காரணத்திற்கான ஒரு நட்பு. ஓகே, ஜெய் குருதேவ்.